இனிய தமிழ் அமுது நேயர்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நேற்றைய தினம் தெய்வ தரிசனம் என்ற தலைப்பில் நேற்றைய தினம் நாம் தெய்வம் நேரில் வந்தது என்பதை பற்றி அந்த தொடருடைய அடுத்த இரண்டாவது பாகம். அதாவது அந்த கிராமத்தினுடைய அந்த பகுதியில் இருக்கிற அந்த குளங்கள், ஆறுகள், அந்த இடத்துல இருக்கக்கூடிய இயற்கை வனப்புகளை பற்றியெல்லாம் நேற்றைய தினம் பார்த்தோம். அந்த சிறிய கிராமத்தில் உள்ள மக்களை பற்றி நாம் இப்பொழுது பார்ப்போம். அந்த மக்களே ஜாதி இந்துக்கள் இருக்கிறார்கள். அதிலே பல வகையான பிரிவுகள் இருக்கும், அவர்களெல்லாம் இருக்கிறார்கள். அதே மாதிரி அந்த ஊரிலே இல்லாத அதாவது கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள், ஆனால் முஸ்லீம்கள் இல்லை. இதில் என்னவென்று கேட்டால், இந்த ஜாதி இந்துக்களிலே ஒரு ஒற்றுமை இல்லாத காரணத்தால் ஒருவருக்கு ஒரு சண்டையிட்டு கொண்டிருந்தனர். அந்த வகையிலே பார்த்தோமானால் அவர்களுக்கு இருந்த இடையிலே இருந்த அந்த வேற்றுமையின் காரணமானது. அதை ஒட்டி அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், ஆதி திராவிடர்கள் தான் அந்த ஒரு திருமணத்திற்கோ அல்லது ஒரு துக்க நிகழ்ச்சிக்கோ மேளம் கூட்டுவார்கள். ஆனால் இந்த இரண்டு பிரிவாக பிரிந்த பொழுது இரண்டு பிரிவுகளாக இவர்கள் பிரிந்த பொழுது அதிலே ஒரு பகுதி இந்த ஆதி திராவிடன், இன்னொரு பகுதி அருந்ததியும் வைத்து அந்த மேளத்தை ஒட்டி அவர்கள் அந்த இடத்திலே கொண்டாடி கொண்டிருந்தார்கள். இந்த இரண்டு பிரிவுகளாக இருந்ததுனால அதுக்கு முன்னாலே வருகின்ற பொழுது, நாம் வடக்கு பகுதியிலிருந்து கீழே தெற்கு பகுதிக்கு வருகின்ற பொழுது முன்னாலே இருக்கிற ஓங்காளி அம்மன் என்ற கோயிலிலே அன்றைய மாசி மாதத்திலே அவர்கள் தீ மிதிப்பார்கள். பக்தரெல்லாம் ஒரு 5 நாள் விரதம் இருந்து அதை செய்வார்கள். அவ்வாறு செய்கின்ற பண்டிகையானது எல்லா மக்களையும் ஒட்டியதாக இருந்தது. இந்த இரண்டு பிரிவுகளிலே ஏற்பட்ட அந்த கருத்து வேறுபாடு, சண்டை காரணமாக அந்த பண்டிகை ஏறத்தாழ 10 ஆண்டுகளுக்கு மேலாக நிறுத்தப்பட்டிருந்தது. எங்களுடைய குடும்பமானது வைதீகமான குடும்பம். எந்த விதமான ஊரில் பொது பிரச்சனைக்கும் வராது. அதிலே இருந்து நான் படித்து கொண்டிருந்து, நான் கல்லூரி படிப்பிற்காக நான் கோவை சென்றிருந்து பொழுது அங்கிருந்து நான் விடுமுறை காரணமாக ஊருக்கு வந்து நான் வந்திருந்தேன். அப்பொழுது என் சக தோழர்களையும் பார்த்து பேசி கொண்டிருந்தேன். அவ்வாறு பேசி கொண்டிருந்த நேரத்திலே தான் அந்த முன்னாலே இருக்கக்கூடிய மாரியம்மனுக்கு முன்னாலே ஒரு இடத்துல ஒரு சிமெண்ட் பீஜி போட்டிருப்பார்கள். அதில் மாலை நேரத்தில் உட்கார்ந்து பேசி கொண்டிருந்த பொழுது ஒரு வெள்ளை புடவை கட்டிக்கொண்டு ஒரு அம்மா இருந்தார்கள். அவர் ஊரில் யார் என்று பார்த்தது தெரியவில்லை. அவர் ஊருக்கு புதிது என்று நினைக்கிறேன். அவர் நேராக அந்த சிமெண்ட் பெஞ்சில் இருக்கிற என்னை நோக்கி வந்தார்கள். என்னிடத்தில் வந்தால் தம்பி, நீங்கள் எல்லாம் ஏன் வேட்டி கட்டி கொண்டிருக்கிறீர்கள்? நீங்கள் எல்லாம் புடவை கட்டி கொள்ள வேண்டியதானா என்று கேட்டார்கள். எங்களுக்கு ஒன்றுமே புரியவில்லை. என்ன அம்மா சொல்கிறீர்கள் என்று கேட்டபொழுது அவர் சொன்னார்கள், இந்த ஊரில் எல்லோரும் சேர்ந்து கொண்டாடுகிற ஒரு பண்டிகை இந்த தீ மிதிக்கக்கூடிய ஓங்காளி அம்மன் பண்டிகை. அந்த பண்டிகை 10 ஆண்டுகளாக எந்த விதமான ஒரு கொண்டாட்டம் இல்லாமல் இருக்கிறது. இதை உங்களைப் போல இளைஞர்கள் எல்லாம் இதை மாற்றி காட்ட மாட்டீர்களா என்று அவர்கள் கேட்டார்கள். நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டோம். நீங்களாக முடிவு செய்து கொள் என்று சொல்லிவிட்டு சென்று விட்டார்கள். ஆனால் அங்கிருந்தவர்களும் மற்றவர்களும் யாருக்குமே அவர்கள் எந்த ஊரை சேர்ந்தவர்கள், யாருடைய உறவினர் என்றெல்லாம் யாருக்கும் தெரியவில்லை. அப்பொழுது ஊரில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் சேர்ந்து இம்மாதிரி எங்கிட்ட பேசுவதை பார்த்து கொண்டிருந்த அவர்களெல்லாம் நடந்த விஷயத்தை அறிந்து நேராக என்னிடம் வந்து சொன்னதே அந்த அம்மன் தான், தெய்வம்தான் நேரில் வந்தது. ஏன் இன்னும் உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? அந்த பண்டிகை கொண்டாடுறதுக்கு ஏற்பாடு செய்ய மாட்டீர்களா என்று ஊரில் இருக்கிற பெண்மணிகள் எல்லாம் என்னிடத்தில் உரிமையோடு கேட்டார்கள். எனக்கும் அந்த நேரத்தில் அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றியெல்லாம் எனக்கு தெரியவில்லை. நான் உடனடியாக அந்த கோவிலுக்கு என் நண்பருடன் சென்றேன். அந்த கோவிலுக்கு பின்னாலே தான் போயர் வீதி என்ற ஒரு வீதி இருக்கும். அவர் கடுமையான உழைப்பாளிகள். அவர்கள் கல் கட்டிடங்களை எல்லாம் கட்டுவிடுவார்கள். அவரிடத்தில் நேராக சென்று, அம்மா, இந்த மாதிரி தெய்வம் நேரில் வந்தது, அதனாலே நாம் இந்த பண்டிகையை கொண்டாட வேண்டும் என்று அவரிடத்தில் சொன்னேன். அவர்கள் அதற்கென்ன செய்துவிட்டால் போகிறது, 10 ஆண்டு காலம் குறை கடந்த இந்த கோயில் இப்பொழுதுதான் அதற்கு அம்மனுக்கு முழிப்பு வந்திருக்கிறது போன்று என்று அவர்கள் இடத்தில் சொன்னார்கள். அடுத்தாக என்ன செய்ய வேண்டும் என்று ஆலோசித்தோம். அதை நாளை பார்ப்போமா? நன்றி, வணக்கம்.